சார் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல சார் தமிழ்நாடு காட் டேலண்ட். இதுக்குதான் ஜட்ஜரா கொண்டு வந்து எம்சி பண்ண விட்டா இப்படிதான் நான் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பண்றது சார், பட்ஜெட் கேட்டு நம்ம சேனல் ஏதாவது ஒரு பயோட் வாங்கி போலான்னு இருக்கேன் சார். அதை முதல்ல பண்ணுங்க சார். எம்எஸ்டிஎஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே 10 நிமிஷம், கெஞ்சி கூத்தாடி 15 நிமிஷம் வாங்கிடுறோம் சார். ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல வர சொல்லுங்க சார், இன்ட்ரோடக்ஷன் டைம்ல வர சொல்லுங்க. ராமன், இந்த நேரத்துல என்னை பத்தி நானே சொல்லிக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன். மன்னிச்சுக்கங்க சார், உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை, அதுக்காக பிரச்சனை வரல சார். புதியவா ஆனா உங்க ஆர்வத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? அப்படியே ஏர்போர்ட்ல இருந்து நேர வண்டிக போல இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சிந்து ஆர்வமே அதிருதுல. சூப்பரா பண்ணிட்டீங்க தலைவா, எப்படி கிளம்புங்க. அடுத்தது யார் சிந்து? இப்ப அக்கம் திரத்தை பார்த்தாச்சு, அடுத்து நடிகர் திரத்தை பார்க்கலாம். எப்படி? கண்டிப்பா பார்க்கணும். சொல்லிடுமா? சொல்லுங்க. நடிகர் திலகனா ஒரு பிளஞ்சரை வச்சுட்டு இப்படி பின்னி எடுக்கிறாரு. மட்டும் நாதஸ்வரம் கிடைச்சது கதிரி கோபாலநாத்த காளிதா. அது எனக்கு தெரியாதா? நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். நீங்க பேச குழப்பத்துல இங்க பாருங்க, நடிகர் திலகம் நின்னுட்டாங்க. சூப்பரா பண்ணீங்க சார், நீங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. சூப்பரா ஒரு ஆக்ட் பண்ணியாச்சு. இவருக்கு ஈடு கொடுத்து யாரை நடிக்க முடியும்? 4 பேரு சிரிக்கிறாங்கன்னா எப்படி நடிச்சாலும் தப்பு இல்லை செஞ்சு. மனிதர் உணர்ந்து கொள்ள இவர் நடிப்பு சாதாரண நடிப்பாங்க. புனிதமானது புனிதமானது புனிதமானது. சிங்கர் வந்திருக்காரு. அதானே? சரி ஆரம்பிங்க சார். bunch
இவர் காலங்காத்தாலும் எனக்கு தமிழ் சொல்லித்தரேன் ட்ரை பண்ணாரு. நீங்க வந்து 4 வார்த்தை கா கிக்கின்னு சொன்னாலும் அப்படியே மனசுல நிக்கிற மாதிரி சொன்னீங்க. சார் என்ன சார் உடம்புல எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இருக்கீங்க? அந்த நாதஸ்வரத்தை சிவாஜில இருந்து வாங்கி அப்படியே உதிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே பாருங்க சார். இவர் நல்லவர் கெட்டவர். ஓகே கமல் தான் சார் கலை பின்னி எடுத்துட்டாங்க. ஆமா. இப்ப இவருக்கு போட்டியா வரணும்னா யாராவது ஒரு லிட்டர் பால் குடிச்சிட்டு வந்து பண்ணாதான் உண்டு. பால் தர வர போறான்னு சொல்றீங்க. புரியுது மக்கள் எதிர்பார்க்கிற பெர்ஃபார்மன்ஸ் இது. அடுத்த வார்த்தை சார் என்ன சார் பெர்ஃபார்மர் வருவான்னு பார்த்தா அதான் எனக்கும் தெரியல. பெர்ஃபார்மருங்க உங்ககிட்ட நாங்க என்ன கேட்டோம்? 1 லிட்டர் பால் கேட்டோம். உங்க ஆர்வத்துக்கு எல்லையே இல்லையா? கறந்து செண்பகத்தையே சாச்சிட்டீங்க சார். நீங்க மாடு கிளம்புங்க சார். அடுத்தது யாரு சொன்னது? ఇక్కడ என்ன பண்றீங்க? என்னது உகாதி காதாவா சார்? காது இல்ல வாகு இல்ல சார். உகாதிலு போன மாசமேலு முடிச்சு போயிருக்கு. எனக்கு தெலுங்கு வரல. ஏதாவது சொல்லுங்க. தெலுங்கா ஓகே ராரா மாற்றம் தொடர்ந்து மல்லியா இருந்தாலும் சிறஞ்சு கிளக்கிட்டு பின்னி எடுக்கிறீங்க. அடுத்து வர போறீங்க சார். அடுத்த ஒரு பத்தி தெரியணும்னா முதல்ல உங்களுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப தெரியணும். அப்படியா? ஆமா. டென்னசில மொத்த ஜனத்தொகை 1,70,00,000 பேர். மெம்பஸ்ல இருக்கிறது 60 லட்சம் பேர். நம்ம காலியர்வில்ல 30 லட்சம் பேர். தமிழ் பேசுறவங்க மட்டும் அதுல 3000 பேர். நம்ம MSTS மெம்பர்ஸ் அதுல வெறும் 100 பேர். ஆனா ஆடிட்டோரியத்துல பாருங்க 400 பேர். பாத்ரூம் பேர் இருக்குது 20 பேர். இதெல்லாம் கேக்குறாங்க வட்டா. கேப்டன் வர சொல்லுங்கப்பா. போகலாம். என்ன நட என்ன ஒட என்ன பாவனை கலக்கிட்டறியா கவுண்டர் தான் மொத்தம் டான்ஸே ஆடல.
அப்படியே சார் ஸ்டைல் ஸ்டைல் சும்மா சொல்லக்கூடாது. ஆமா, என்ன கவுண்டர் நீங்க துண்டு இல்லாம வந்திருக்கீங்க? ஓ, அது தெரியாது அவனுக்கு. அவர் துண்டு எடுத்து இடுப்புல கட்டாருன்னா கோயிலுக்கு போறான்னு அர்த்தம். அதையே துண்டு எடுத்து தோல்ல போட்டாருன்னா தீர்ப்பு சொல்ல போறான்னு அர்த்தம். இன்னைக்கு துண்டு இல்லாம வந்திருக்காருன்னா எவனோ ஆட்டைய போட்டா அர்த்தமா? என்ன அப்படி கேவலம் சூப்பரா பண்ணி கேப்டன். சூப்பர் சார். சொல்லணும்னா இவர் ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ண முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. உன் பேச்சில் என் பேச்சில் இவர் பேச்சே கேட்க மாட்டாரியா? புரியுது புரியுதுல? அந்த மாதிரி ஆளா வர சொல்லுமா? என்ன ப்ரோ வாங்க நடனமா பண்ணுங்க ப்ரோ. பிரமாதமா வளர்ந்து வளர்ந்து ஆடினீங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து 1 லிட்டர் பால் குடிச்சு ஆடினாரு. நீங்க ஒரு 1 லிட்டர் பால் வச்சு ஆடினமா இருக்குது. இருந்தாலும் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அப்படியே கலந்து அப்படியே உங்க தலையை அடுத்து வரப்போறது யார் தெரியுமா? அவருக்கு நம்ம இன்டர்வியூ கொடுக்க வேண்டாமா? அவரே ஏதோ யோசிச்சு அவரே வந்து தனக்கு சொல்வேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு பாபா பண்ணிட்டாரு. நான் கண்ணாடி மாதிரில ஒருத்த சிரிச்சா சிரிப்பு, முறைச்சா முறைப்பு. எப்பா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களே, பண்ணல. பின்னி எடுத்துட்டீங்க சார். சும்மா சொல்லக்கூடாது. சான்ஸே இல்லை. உங்க நட சூப்பர், ஓட அதை விட சூப்பர், நடனம் அது விட்டு. ஆனா இந்த பாட்டுல உங்க கூட இன்னொருத்தர் வந்து ஆடாங்களே, அவங்க வரலையா? எனக்கு இல்ல சார், செந்தில்ட காணாம நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க கிளம்புறதுல அடுத்தது யாரு? என்ன தலைவர் வராரா? தலைவர் சூப்பர் ஸ்டார் வராரா? நம்ம வந்து இல்லையா லிஸ்ட்ல இல்லையா? என்ன செந்தில் உங்களுக்கு தெரியாதா? அவர் எப்ப வருவாரு எப்படி வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு. அப்படின்னு